ஹாய் நண்பா, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேகன்சி நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு 28,000 பிளஸ் காலியிடங்கள். நம்ம தமிழகத்திற்கு 2,000 பிளஸ் காலியிடங்கள் விட்டுருந்தாங்க. இந்த ஜாபுக்கு எக்ஸாம்லாம் கிடையாது, பியூர்லி மெரிட் செலக்ஷன் தான். 10ஆம் வகுப்புல எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்களோ அதை பொறுத்து செலக்ஷன். ஸோ இந்த ஜாபுக்கான ரிசல்ட் லிஸ்ட் நம்பர் 1 ஒரு மாதத்திற்கு முன்பு வெளியிட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மே 12ஆம் தேதி இன்னைக்கு லிஸ்ட் நம்பர் 2 வெளியிட்டிருக்காங்க. அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் குறிப்பிட்ட இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும் லிஸ்ட் நம்பர் 2 வந்திருக்கு. மற்ற ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நம்பர் 3 வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். indiapost.gov.in இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் ஷெட்யூல் 1 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் ஸ்டேட் ஆப்ஷன் தமிழ்நாடு அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இருக்கிறது லிஸ்ட் நம்பர் 1, ரெண்டாவது இருக்கிறது லிஸ்ட் நம்பர் 2. ஜஸ்ட் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்துடும். ஸோ ஆல்ரெடி லிஸ்ட் நம்பர் 1ல் ஷார்ட் லிஸ்ட் ஆகி நிறைய நண்பர்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க. அந்த இன்டர்வியூவில் ப்ராப்பரான டாக்குமெண்ட்டை அவங்க சப்மிட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதில் நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகலாம். அப்படி ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் பேக்லாக்ல வேகன்சி கிரியேட் ஆகும். இது ஒரு கேட்டகரி. அண்ட் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் அப்ளை பண்ணும்போதே மார்க்கை தப்பாக போட்டு அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போ அதுக்கேற்ற டாக்குமெண்ட் அவங்க கிட்ட இருக்காது. அப்போ அவங்க இன்டர்வியூ போக மாட்டாங்க, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போக மாட்டாங்க. அந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா பேக்லாக்ல வேகன்சி ஜென்ரேட் ஆகும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேக்லாக்ல நிறைய வேகன்சிஸ் கிரியேட் ஆகும். மொத்தமாக நம்ம தமிழகத்தில் 2,000 பிளஸ் காலியிடங்கள் தான் விட்டுருந்தாங்க. ஸோ கடந்த முறை லிஸ்ட் நம்பர் 1லேயே 2,000 பிளஸ் காலியிடங்களுக்கான ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டை வெளியிட்டிருந்தாங்க. அதில் இன்டர்வியூ போகாமல் இன்டர்வியூ போய் ரிஜெக்ட் ஆகி கிட்டத்தட்ட 1143 காலியிடங்கள் பேக்லாக்ல கிரியேட் ஆயிருக்கு. அப்போ அதற்கு அடுத்தபடியாக யாரெல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்தவங்க அடுத்தடுத்த டிவிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக ரிசல்ட் நம்பர் 2ல் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் நம்பர் 2ல் உங்களுடைய நேம் இருக்குதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜஸ்ட் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் போட்டுட்டு நீங்கள் சிஸ்டமில் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் F கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி மேலே ஒரு டேப் வரும். இதில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சுன்னா உங்களுடைய பேர் இதில் இருக்குது. அப்போ நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க. டேரெக்டாக நீங்கள் டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற டிவிஷன் போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்ததுக்கு அப்புறம் தான் யாரெல்லாம் லிஸ்ட் நம்பர் 2ல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு அஃபிஷியலாக நார்மல் மெசேஜ் போகும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த இமெயிலுக்கு ஃபர்தர் இன்டிமேஷன் எல்லாமே சென்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ லிஸ்ட் நம்பர் 2ல் செலக்ட் ஆன நண்பர்கள் 26 மே மாதத்திற்குள்ள நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஒருவேளை இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணுறீங்க, ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லை, ரிஜெக்ட் ஆகிறீங்க அப்படின்னா அதில் கிரியேட் ஆகிற வேகன்சிஸை கணக்கிட்டு லிஸ்ட் நம்பர் 3 இன்னும் ஒரு 2 வாரங்கள் கழித்து வெளியிடுவாங்க. இதே மாதிரி இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ல இருந்து லிஸ்ட் நம்பர் 6 வரைக்கும் கடந்த முறை வந்திருக்கு. இந்த முறையும் நம்ம அதை எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ லிஸ்ட் நம்பர் 2 வெளியிட்டிருக்காங்க. கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களுடைய டிவிஷன், ஆஃபீஸ், போஸ்ட் ஐடி அண்ட் இதில் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கில் எவ்வளவு மதிப்பெண்களில் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதும் தெளிவாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைல் பார்க்கக்கூடிய லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். இதனை தொடர்ந்து மே 26ஆம் தேதிக்கு அப்புறம் அதிலிருந்து ஒரு வாரம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா லிஸ்ட் நம்பர் 3 ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுலேயும் நிறைய பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட், ஜெராக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிருங்க. என்னென்ன கொண்டு வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிவிஷனுக்கு, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸ் டிவிஷனுக்கு போயிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் நீங்கள் கலந்துக்கோங்க. ஸோ இதில் 2 செட் ஆஃப் போட்டோ காப்பீஸ் ஆல் ரிலவெண்ட் டாக்குமெண்ட்ஸ். நீங்கள் போகும்போது ஒரிஜினல்ஸும் எடுத்துகிட்டு போகணும், 2 செட்டு ஜெராக்ஸும் நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட் கொண்டு வர சொல்கிறாங்களோ எல்லாத்துலேயுமே 2 செட்டு ஜெராக்ஸும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.